போதைப்பொருள் கடத்துபவர்களே சினிமாவும் எடுக்கிறாங்க இங்கே. இந்த மாதிரி போதைப் பொருள்களை நடிகர் நடிகைகளுக்கு அறிமுகப்படுத்துவதும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதே அப்ப என்ன நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கிற, இதுக்கு வந்து பிரசாத்னு ஒருத்தர் தான் கொடுத்ததா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடிவிங்க அவங்க டிஎம்கே சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏடிஎம்கேக்கு வருவதற்கு முன்னாடி அவர் திமுகவில் இருந்திருக்காரு. முன்னாடிலாம் பாலிவுட்ல தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம. அதில் ஷாருக் கானோட பையன்லாம் முன்னாடி இந்த மாதிரி போதைப் பொருள் உபயோகித்ததால் மாட்டினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பாலிவுட்ல தான் இந்த மாதிரியான பாட்டுகள் நடக்கும். போதைப் பொருள் வந்து நடிகர்களுடைய வாரிசுகள் எல்லாம் உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய செய்திகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா கோலிவுடும் அதே நிலைமையில தான் இருக்கு. சினிமா துறை வந்து சுத்தமான துறை அல்ல. அங்கே எல்லா விதமான அயோக்கியத்தனமும் நடக்கும். ஏன்னா அதிகமாக எங்கே பணம் புழங்குதோ அங்கே இந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அயோக்கியத்தனத்தோடு சேர்ந்து இவங்க மக்களுக்கு என்ன மாதிரியான செய்திகளை தருகிறார்கள் என்று பார்த்தால் அதுவும் மிக மோசமான செய்தி தான். எப்படி இந்த 4 வருடங்கள்ல இவ்வளவு போதைப்பொருள், இவ்வளவு பாலியல் குற்றங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து, கொலைகள், முதியவர்கள் கொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் திருப்பி நமக்கு காவல்துறை வந்து அவங்களுடைய எப்படி அவங்க ஒரு கையாளகத்தனத்தோடு நடந்துக்கிறாங்கன்றது தெரிஞ்சது. பிரிவினையை கொண்டு வருவது திமுகவாலையும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி இருக்கவங்களால தான் மட்டும்தான் முடியும். நம்ம மனிதர்களுக்குள் பிரிவினையை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் இன்னைக்கு தமிழ் கடவுள், இந்தி கடவுள், மகாராஷ்டிரா கடவுள் அதிகாரத்தை வாங்கி கொடுங்க, அதற்கப்புறம் நீங்க பேசுங்க. ஆனா நாங்க வரமாட்டோம், என்னோட லிமிட் தெரியும்லாம் பேசுறதெல்லாம் முட்டாள்தனமாக தெரிகிறது. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இந்த தடை? எல்லாமே இந்துக்களுக்கு தான் தடையாக சொல்லி கொண்டு வருவீங்க. பிரச்சனை பண்றதெல்லாம் இந்துக்களா? இங்கே பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்துக்களாக இருக்கிறார்களா? அப்படியான நீங்க இதை ஒரு சித்தரிக்க முயற்சி செய்றீங்க. ஒரு உத்ராட்சம் அணிஞ்சிட்டு வந்தா அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க, ஒரு விபூதி அணிஞ்சிட்டு வந்தா அங்க பிரச்சனை ஆயிடும். அப்ப இந்துக்கள் தங்கள் அடையாளங்களை மறைக்க வேண்டும். அதற்காகத்தான் வந்து நீங்க சர்டிபிகேட்ல இப்போ வந்து ஜாதியின் முன் மதத்தை வந்து குறிக்காம கொடுக்குறீங்க போல இருக்கு. மாமிசம் சாப்பிடுபவர்கள், ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள்லாம் நிறைய பேருக்குள்ள நுழைஞ்சிடறாங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு நியூஸ், ஏற்கனவே நாம் பார்த்த பல செய்திகள் போதைப் பொருள் விஷயமா தான் நான் பேசிட்டு இருக்கேன். 2 நடிகர்கள் கைதாயிருக்காங்க. ஒருத்தர் ஸ்ரீகாந்த், இன்னொருத்தர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. நாம் இதை விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, திரைப்படத்துறையில் போதைப் பொருள் கலாச்சாரம் எப்படி வந்து ஊடுருவி இருக்கு, எப்படி மலிந்து போயிருக்கிறது. அவங்க வந்து முன்னாடி தண்ணி அடிப்பாங்க அப்படி இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அதை தாண்டி போதைப் பொருள் உபயோகம் என்பது மிக சர்வ சாதாரணமாக அங்கே ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதில் அவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த பார்ட்டிகள், திரைத்துறையில் நடக்கிற பார்ட்டியில எல்லாம் நான் போய் கலந்துக்கிட்டேன், அங்கதான் எனக்கு இந்த போதைப் பொருள் வந்து அறிமுகமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அது போக அவருடைய சொந்த வாழ்க்கையில நடந்த சில சோகமான விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிடுச்சுன்னு நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அது பெரிய திரையா இருக்கட்டும், சின்ன திரையா இருக்கட்டும், இந்த மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா இந்த போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகி இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். மனமுறிவுகள் எல்லாம் வந்து அதை சார்ந்து தான் இருக்கிறது. கணவர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாரு, அடிக்கிறாரு, இப்படியெல்லாம் நம்ம சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜுஜு, இதை நம்ம ரொம்ப சமீபமாக நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக டாஸ்மாக் விவகாரத்தில் வந்து அவங்க மாட்டியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் வெளியில் வந்து அதில் இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி சினிமாக்காரர்களை, நடிகர்களை, நடிகைகளை வந்து பார்ட்டி வைக்கிறதும் அங்கே போதைப் பொருள் வந்து சர்வசாதாரணமாக புழங்குவதும் தெரிய வந்துள்ளது. அப்போ இவங்க அதுக்கு உடந்தையாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது நல்லாவே தெரியுது. அது இன்னொரு விஷயமும் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக், அமீர் இவங்க மேலே இந்த குற்றச்சாட்டு வந்து ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்துற விஷயத்தில் மாட்டினாரு, அவர் கைதும் செய்யப்பட்டார். அமீரும் இந்த விஷயத்தில் உடந்தை என்பது நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அப்போ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியுது. போதைப் பொருள் கடத்துபவர்களே சினிமாவும் எடுக்கிறாங்க இங்கே. இந்த மாதிரி போதைப் பொருள்களை நடிகர் நடிகைகளுக்கு அறிமுகப்படுத்துவதும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதே அப்போ என்ன நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறா, இதுக்கு வந்து பிரசாத்னு ஒருத்தர் தான் கொடுத்ததா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடிவிங்க அவங்க டிஎம்கே சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கேக்கு வருவதற்கு முன்னாடி அவர் திமுகவில் இருந்திருக்கார். அதுதான்
திராவிட கட்சியில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த போதைப்பொருள் கடத்துபவர்கள் சினிமா எடுக்கிறார்கள், அவர்கள் பார்ட்டி நடத்துகிறாங்க, அங்கே போதைப்பொருளை அறிமுகப்படுத்துகிறார்கள். இது மிக தெளிவாக நமக்கு இங்கே தெரியுது. இந்த லிங்க் வந்து நமக்கு தெரியுது. இப்போ இந்த சினிமா எடுப்பவர்கள்லாம் யாரோட உடந்தையாக இருக்காங்கன்னு பார்த்து இந்த அரசோட உடந்தையாக இருக்கிறார்கள். அது டாஸ்மாக் விவகாரமாக இருக்கட்டும், போதைப்பொருள் கடத்துவதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே திமுகவுடன் தொடர்புடையவர்கள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. இப்போ ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா 2 பேர் தான் மாட்டி இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எத்தனை பேர் இதில் இருப்பாங்கன்றது நமக்கு தெரியல. இல்லை, நான் பாடகி சுசித்ரா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான பார்ட்டி கலாச்சாரம் வந்து சினிமா துறையில் இருக்குது, கோலிவுட்டில் இருக்குது, நிறைய பேர் பார்ட்டி பண்ணுறாங்க, அதில் போதைப்பொருள் உபயோகம் நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அவங்க என்னமோ லூசுத்தனமாக சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கமெண்ட் பண்ணினா, ஆனால் அதில் இருக்கிற உண்மை இப்போ வந்து நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. இந்த பார்ட்டிகளில் ஏன்னா சுசித்ராவோட கணவரும் இதற்கு அடிமையா என்று தான் அவர் குற்றம் சாட்டி இருந்தார். அப்போ நடிகர் நடிகைகள் நிறைய பேருக்கு போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி வருவது தெரிகிறது. இது டாஸ்மாக் எல்லாத்தையும் தாண்டி, டாஸ்மாக் வந்து தமிழர்களை வந்து அடிமையாக்கி கொண்டிருக்கிறது என்றால், போதை பொருள் வந்து நடிகர் நடிகைகள் மேல்தட்டு வர்க்க மக்கள் எல்லாருமே அதற்கு அடிமையாட்டாங்க. அந்த கொக்கைன் போன்ற ரொம்ப விலையுயர்ந்த போதைப் பொருட்கள் அதெல்லாம் கடத்திட்டு வர்றது சட்டத்திற்கு புறம்பாக உபயோகிக்கிறாங்க. கஞ்சா இந்த மாதிரி கொஞ்சம் லோ லெவலில் இருக்கிறதெல்லாம் மற்ற மாணவர்கள், கீழ் மட்டத்தில் இருக்கும் மக்கள் இவங்க உபயோகிக்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம என்ன பார்க்க வர்றோம்னா, முன்னாடிலாம் பாலிவுட்டில் தான் அந்த கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம. அதில் ஷாருக் கானோட பையன்லாம் முன்னாடி இந்த மாதிரி போதைப் பொருள் உபயோகித்ததால் மாட்டினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பாலிவுட்டில் தான் இந்த மாதிரியான பார்ட்டிகள் நடக்கும். போதைப் பொருள் வந்து நடிகர்களுடைய வாரிசுகள் எல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் நிறைய செய்திகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, கோலிவுடும் அதே நிலைமையில தான் இருக்குது. கோலிவுட்டில் இருக்கும் நடிகர் நடிகைகள் எல்லாருமே போதைப் பொருள் வந்து உபயோகிக்கிறாங்க. நிறைய பேர், மற்றவங்களை பற்றி நமக்கு தெரியல, ஏன்னா மாட்டினவங்க தான் நமக்கு தெரியுது, மாட்டாதவங்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, இருக்கலாம் அவர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிகிறது, திமுக என்னும் ஒரு கட்சிக்கும் இவர்களுக்கும் எப்படி ஒரு தொடர்பு இங்கே லிங்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அரசின் உதவி இல்லாமலோ, அரசில் இருப்பவர்கள் உதவி இல்லாமலோ இந்த மாதிரியான கடத்தல்கள் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கடத்துறது மட்டுமே கிடையாது, அதை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்ப்பது என்று ஒன்று இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதை கலாச்சாரம், போதைப் பொருள் கடத்தல் இதில் எல்லாம் நம்பர் 1 ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம இது எங்கே கொண்டு போய் முடியும்னு நமக்கு தெரியல. அந்த காசு, அந்த போதைப்பொருள் விற்கிற காசு தான் சினிமா எடுக்கிறதுக்கும் வரணும் போது இன்னுமே நமக்கு கவலையாக இருக்கிறது. அப்போ நாம் பார்க்குற இந்த சமூக நீதியை பற்றிலாம் நிறைய படங்கள் வருது இல்லையா, நிறைய பேர் எடுக்கிறாங்க. அமீர் எடுக்கிறாரு, அமீர் வந்து ஒரு கூட்டத்தையே சப்போர்ட் பண்ணுறாரு, அதில் பா ரஞ்சித் இருக்கார், வெற்றிமாறன், இப்படி நிறைய பேர் வந்து படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவங்க அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு பின்னாடி யார் பணம் உதவி செய்கிறார்கள், யார் இதற்கெல்லாம் பணம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி தெரியுது. சினிமா துறை வந்து சுத்தமான துறை அல்ல. அங்கே எல்லா விதமான அயோக்கியத்தனமும் நடக்கும். ஏன்னா அதிகமாக எங்கே பணம் புழங்குதோ அங்கே இந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அயோக்கியத்தனத்தோடு சேர்ந்து இவங்க மக்களுக்கு என்ன மாதிரியான செய்திகளை தருகிறார்கள் என்று பார்த்தால் அதுவும் மிக மோசமான செய்தி தான். அவங்க சொல்கிற சமூக நீதியாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற அந்த ஹீரோயிசமாக இருக்கட்டும், எல்லாமே போய், எல்லாமே ஒரு மாய தோற்றம், மாய பிம்பம். இதற்குள் நம் இளைஞர்கள் விழுந்து விடக்கூடாது. சினிமா என்னும் ஒரு மாய போதையும் வந்து இன்றைக்கு நம் இளைஞர்களிடம் இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமான்றதை சினிமாவாக பாருங்கள், சினிமா நடிகர்களை போற்றாதீர்கள், ஆராதிக்காதீர்கள், அவர்கள் பின்னால் செல்லவே செல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கிறது, அவர்களுக்கு பின்னால் அவங்களுடைய இன்னொரு பக்கமும் இருக்கிறது. அந்த மறுபக்கம் நமக்கு தெரியாது. இப்போ ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா போன்றவர்கள் மறுபக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. அதன் பின்னால் இந்த போதை கலாச்சாரம்லாம் நிறையவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நம்பி போகும் இளைஞர்கள் ஏமாந்து போவார்கள். நம் தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூக நீதி பேசுகிறவங்கலாம் உண்மையானவங்களும் கிடையாது, நல்லவங்களும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நோக்கத்தோடு பேசுகிறாங்க, ஒரு லாபத்துக்காக பேசுகிறாங்க. அவர்களை நாம் நம்மளுடைய தலைவர்களாகவோ இல்லை ஹீரோவாகவோ நினைப்பது எந்த விதமான பலனும் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க யோக்கியமானவங்களும் கிடையாது. இன்னொரு விஷயம், இதில் நம்மளுடைய காவல்துறையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி இந்த 4 வருடங்களில் இவ்வளவு போதைப்பொருள், இவ்வளவு பாலியல் குற்றங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் கொலைகள், முதியவர்கள் கொலைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் திருப்பி நமக்கு காவல்துறை வந்து அவங்களுடைய எப்படி அவங்க ஒரு கையாளகத்தனத்தோடு நடந்துக்கிறாங்கன்றது தெரிஞ்சது. திருவள்ளூரில் 2 பெண்கள் தங்களுக்கு வந்து ஆபாசமாக எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, செய்திகள் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு
கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அது என்ன ஆச்சுன்னு போய் கேட்க போகிறாங்க. அதில் ஒருத்தர் கர்ப்பிணியும் கூட. எவ்வளவு மோசமாக நடத்துகிறார்கள். பெண்களை வந்து எப்படி நடத்தணும், மரியாதையாக நடத்தணும். ஆனால் ரொம்ப கேவலமாக அவங்கள பேசி யார் தவறு செய்தாலும் அவளுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இது இந்த முதல் தடவையல்ல. அண்ணா நகரில் இப்படி தான் ஒரு சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைக்காக அவங்க அப்பா அம்மா போனப்போ அவங்க அப்பாவெல்லாம் அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ காவல்துறை நம்முடைய நண்பர் என்று சொல்கிறாங்க. காவல்துறை முதல்வருக்கு கீழே வரும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எப்படி நடக்கும்? அப்போ காவல்துறையினருக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அப்போ ஆளும் கட்சியினர் வந்து முதல்வருக்கு கீழே வரும் ஒரு துறையிலே வந்து இந்த மாதிரியான மோசமான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நமக்கே கவலையாக இருக்கிறது. கடைசியில் நமக்கு என்ன, ஒரு தவறு நடந்தால், குற்றம் நடந்தால் காவல்துறை கிட்ட தான் போகும். ஆனால் காவல்துறையே தவறு செய்கிறது, குற்றங்கள் செய்கிறது, அவர்களே குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்தால் நாம் எங்கே போய் சொல்றதுன்னு தெரியல. யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதுவும் கடைநிலையில் இருக்கும் மக்கள் எப்படி போய் வந்து காவல்துறையை நம்பி போவாங்க? எப்படி ஒரு புகார் கொடுப்பாங்க? நமக்கு தெரிஞ்ச புகார்கள் இதுக்கு பயந்துகிட்டு போகாதவர்க்கவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ காவல்துறை ரொம்ப மோசமான செயல்பாடுகளை உடையதாக இருக்கிறது. கொஞ்ச நாளாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களில் வந்து காவல்துறை தன் கடமையை செய்ய தவறுகிறது என்று தான் தோன்றுகிறது. இது தமிழகத்திற்கு நல்லதல்ல, குற்றவாளிகளுக்கு நல்லது, குற்றம் புரிபவர்களுக்கு தான் அது நன்மையாக இருக்கிறது. எந்த விதத்திலும் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு போக்காக பார்க்க முடிகிறது. நம்ம அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை பற்றி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. திடீர்னு முருகன் நம்மளுடைய கடவுள் அப்படின்லாம் வந்து அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கடவுளே இல்லைன்னு சொன்னார். அந்த பொம்மை எல்லாம் இருக்கும், அசிங்கமான பொம்மை இருந்தால் அது கோயில் அப்படின்லாம் பேசின ஒருத்தர். கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர். நான் பௌத்தன் ஆனால் அவர் உண்மையில் இஸ்லாமியராகத்தான் இருக்க வாய்ப்பு. ஏன்னா இஸ்லாமியராகத்தான் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இந்து முன்னணி ஒரு மாநாடு நடந்த உடனே முருகன் எங்களுடைய கடவுள், தமிழ் கடவுள், இந்தி கடவுள்னா எந்த கடவுள் இல்லை, எல்லா கடவுளும் ஒன்று தான், இந்து கடவுள்கள் தான். முருகனும் அப்படித்தான். அவரோட அண்ணன் பிள்ளையார நம்ம கும்பிடாம இருக்கும். முதற் கடவுள், முதற் கடவுளாக நாம் கும்பிடுவது விநாயகரை தான். விநாயகருக்கு நம்ம தேங்காய் உடைச்சிட்டு தான் மற்ற எந்த கடவுளாக இருந்தாலும் கும்பிடுவோம். அதனால இதுல தமிழ் கடவுள்னு சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது இவங்களே ஒன்று ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. கடவுள்ல கூட பிரிவினையை கொண்டு வருவது திமுகவாலையும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி இருக்கவங்களால தான் மட்டும்தான் முடியும். நம்ம மனிதர்களுக்குள் பிரிவினையை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் இன்னைக்கு தமிழ் கடவுள், இந்தி கடவுள், மகாராஷ்டிரா கடவுள், தெலுங்கு கடவுள்னு ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப மோசமான விஷயம். கடவுளுக்கே பிரிவினை சொல்லும் இவர்கள் மக்களை பிரிக்காமல் எப்படி இருப்பாங்க? இப்போ அதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் 234 தொகுதியிலையும் நாங்கள் போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியும். அப்படி ஸ்டேட் உங்களுக்கு வந்து அங்கீகாரம் இருக்குது, எல்லாம் ஒன்று. ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் பொது தொகுதியில் உங்களுடைய இதில் நிற்க மாட்டேங்கிறீங்க. 2 பேர் நின்று இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை பொது தொகுதியில். ஆனால் திமுகவின் இதில் தான் நின்னாங்க. அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் திமுகவோட சிம்பலில் தான் நின்னாங்களே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிம்பலில் நிற்கிறேன். சரி, நாங்கள் என்ன சொல்கிறோம், 234 தொகுதியில் நிப்பாட்டுங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன அங்கீகாரம்? ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிருக்கீங்க, அதை தாண்டி உங்களுக்கு என்ன அங்கீகாரம்? உங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருக்கிறதா, அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? அதெல்லாம் எதுவுமே இல்லையே. நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஏன் வேகவேலாம் உங்களால் என்ன செய்ய முடிந்தது? நிறைய விஷயங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு ஹிந்து பெண்ணை ஒரு இஸ்லாமிய பையன் காதலிச்சான். ஆனால் அந்த இஸ்லாமிய பெண் கடைசியில் தற்கொலை செய்து கொண்டானா, என்ன எப்படி செத்தான்னு கூட தெரியல. அது எப்படி இறந்தான்னு, அது ஆணவ கொலைன்னு கூட நீங்கள் பேச முடியாமல் தானே இருக்கீங்க. நாங்கள் சிறுபான்மையினர் காவலர், பட்டியலின. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இஸ்லாமியர், பையன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த அந்த பையன் வந்து இறந்து போய் கிடந்தான் அந்த பெண் வீட்டில். அந்த பொண்ணு வந்து இஸ்லாமிய பெண். யார் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இன்றைக்கு வரைக்கும் திருமாவளவன் வாயை திறக்கலை. நம்ம இளவரசன் வழக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், என்ன மாதிரியெல்லாம் பேசுனாங்க, எப்படியெல்லாம் நடந்ததுன்னு. அதற்கப்புறம் அந்த பெண்கள் என்ன மாதிரியெல்லாம் ஆனாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு பட்டியலின பையன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை விரும்பி இருக்கிறான், கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அவர் அதுக்கப்புறம் அவங்கள பிரிச்சிருக்காங்க பெற்றோர்கள். இன்றைக்கு அந்த பையன் இறந்து போயிட்டான். ஆனால் அதை பற்றி எந்த மூச்சு காட்டும் காமிக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பட்டியலின மக்களுக்கு ஆட்சியில் பங்கு கேளுங்க, அதிகாரத்தை வாங்கி கொடுங்க, அதற்கப்புறம் நீங்கள் பேசுங்க. ஆனால் நாங்கள் வரமாட்டோம், என்னோட லிமிட்டு தெரியும்லாம் பேசுறதெல்லாம் முட்டாள்தனமாக தெரிகிறது. அதிகாரத்துக்கு வராமல், ஆட்சியில் பங்கு இல்லாமல் நீங்கள் எப்படி அவர்களை வந்து அவர்களுடைய நிலைமையை உயர்த்துவீங்க? பட்டியலின மக்களின் நிலையை உயர்த்த முடியும்? உங்களால் எந்த கேள்வியும் கூட கேட்க முடியாது. இப்போ அதுதான் நிலைமை. பொது தொகுதியில் போட்டி போடுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் எதுக்கு வந்து உங்களுக்குன்னு இருக்கிற அந்த தொகுதியில் மட்டும் நான் போட்டி போடுவேன்னு போகிறீங்க? அதுவும் ஒரு விதமான தீண்டாமை தானே. தனி தொகுதியில் நான் போட்டியிடுவேன்னு சொல்கிறதும், பொது தொகுதியில் எல்லாரும் மாதிரியும் போட்டி போட்டு
எல்லாரும் மாதிரியுமே நீங்கள் உள்ளே போகிறது தானே உங்களுக்கான மரியாதையை நீங்கள் மீட்டெடுப்பதாக இருக்க முடியும். வெறும் இந்து மதத்தை மட்டுமே நீங்கள் எதிர்த்து பேசிக்கிட்டு இந்துக்களை தான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். இன்றைக்கு பட்டியலின பையனை வந்து ஒரு கிறிஸ்தவ சமுதாயமோ இல்லை இஸ்லாமிய சமுதாயமோ எது செஞ்சாலும் நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்க. இன்றைக்கும் இந்துக்கள் தான் அதிகமாக பட்டியலினத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை நீங்கள் இஸ்லாமியர் கொடுக்குறீங்க. ஆலூர் ஷானவாஸ் வந்து தனி தொகுதியில் இருக்காரு, நின்று இருக்காரு. எப்படி நிற்க முடியும்? பட்டியலின இந்து மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இந்து இல்லை என்று சொல்லும் நீங்கள் போய் நின்று ஜெயிக்கிறதுக்கு அதுவே ஒரு திருட்டுத்தனம் தானே, அதுவே அரசு ஏமாற்றும் செயல் தானே. இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் நீங்கள் சமூக நீதியை பற்றியும் நேர்மையை பற்றியும் பாடம் எடுக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது, இன்னும் சிரிப்பாக கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் மத அடையாளங்களோட ஸ்கூலுக்கு போங்க என்ன சொன்னார்னா, கயிறு கட்டி போங்க, உத்ராட்சம் போட்டு போங்கன்னு சொல்கிறாரு. கத்தி எடுத்துகிட்டு போங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் சொல்லலைல்ல. நல்ல விஷயத்தை தானே. ஒவ்வொரு இந்துவும் தனக்கான அடையாளத்தை அணிந்து கொள்ள வேண்டும், விபூதி இட்டு கொள்ள வேண்டும், உத்ராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. அதில் என்ன தவறு இருக்கிறது? உடனே மத அடையாளங்கள்லாம் போகக்கூடாது. இது வந்து பெரும்பான்மையினர் அதிகமாக இருக்கும் தமிழகம் தானே. இதில் போகிறதுல என்ன தவறு இருக்கிறது? ஏன் ஒரு ஹிஜாப் அணிஞ்சு ஒருத்தர் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் மயங்களூரில் இந்த பிரச்சனை வந்தது. ஒரு பெண் ஹிஜாப் அணிஞ்சிட்டு பரீட்சைக்கு வருகிறாள், அதாவது புர்கா, ஹிஜாப்னு கூட புர்கா, முகத்தை மறைத்து கொண்டு எழுத வருகிறார். அங்கே இருக்கிறவங்க அதை தடுக்கிறாங்க. பரீட்சைக்கு வரக்கூடாது, புர்கா அணிந்து பள்ளிக்கு வரக்கூடாது, கல்லூரிக்கு வரக்கூடாது, அதுக்கான யூனிஃபார்மை போட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு நீங்களாம் தானே சப்போர்ட் பண்ணீங்க. சிறுபான்மையினரின் உரிமை பறிக்கப்படுகிறதுன்றீங்க. நம்ம முகத்தெல்லாம் மறைச்சிட்டு போல வெறும் ஒரு அடையாளத்தை தானே அணிந்து கொண்டு போகிறார்கள். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? என் கிறிஸ்தவர்கள் எவ்வளவோ பேரை நம்ம பார்க்குறோம், அவங்க அந்த சிலுவை அணிஞ்சு தானே போகிறாங்க. அதை பற்றி நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? அவரவர் மத அடையாளங்களை அணிந்து முதல்ல ஜாதி அடையாளங்களோடு போகக்கூடாதுன்னு சொல்லி ஏற்றுக்கிறோம். அந்த கயிறு மாதிரி ஏதோ கட்டுறாங்க, அது ஒவ்வொரு ஜாதி அடையாளப்படுத்து. சரி, ஜாதி அடையாளங்கள் தேவையில்லை மாணவர்களுக்கு, நாமளே சொல்கிறோம். ஆனால் ஜாதி தெரியாமல் இருக்கிறாங்களான்னு பார்த்தா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து சர்டிஃபிகேட் கேட்கும்போது அங்கே ஸ்டூடெண்ட் சேரும் போதே நீங்கள் கேட்குறது என்ன ஜாதின்னு கேட்டு தான் எழுதி வாங்கிக்கிறீங்க. ஏன்னா அந்தந்த ஜாதிக்கான அந்த வசதிகளை செய்து கொள்ளணும், சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அதனால ஜாதியோட தான் போகிறாங்க, போகாமலாம் இல்லை. அதுக்கப்புறம் கயிறு கட்டக்கூட சரி ஓகே, அதனால பிரச்சனைகள் வருது, ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க. மத அடையாளமும் கூடாது என்று சொல்வது வந்து எந்த விதத்துல நியாயம்னே தெரியல. ஒரு உத்ராட்சம் அணிந்து செல்வதால் அவங்களுக்கு வந்து இந்துன்னு தெரியாம போயிட போதா? அது அணிந்து செல்வதால் என்ன பிரச்சனை இருக்க போது? ஒரு விபூதி அணிந்து செல்வதால் வந்து பள்ளிகளில் வந்து பிரச்சனை வரப்போதா? இது வந்து முட்டாள்தனமாக இருக்கிறது. ஆனா இந்துக்கள் எது செய்தாலும் அது தவறு, மற்ற சிறுபான்மையினர் எது செய்தாலும் அது சரி அப்படிங்கிறது இதுல தெளிவாகவே இருக்கிறாங்க இவங்க. அப்ப நீங்க எந்த அடையாளமுமே வேண்டாம், பள்ளியில் சீருடை மட்டும் அணிந்து வர வேண்டும், நீங்க ஹிஜாப் அணியக்கூடாது, புர்கா அணியக்கூடாது, இல்லை தொப்பி அணியக்கூடாது, இல்லை இது சிலுவை அடையக்கூடாது, எந்த மத அடையாளங்களும் இல்லாமல் வரலாம் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம். இன்னொரு விஷயத்தும் இதே அரசின் சலுகை பெறும் கிறிஸ்தவ பள்ளிகள், சிறுபான்மையினர் பள்ளிகள் இருக்குது, கிறிஸ்தவ பள்ளிகள் இருக்குது, இஸ்லாமிய பள்ளிகளும் இருக்குது, அரசின் உதவி பெறும். இந்து பள்ளிகள்லாம் இல்லை. இந்த 2 பள்ளிகளில் மத அடையாளம் இல்லாமல் அங்கே வர்றாங்க. அந்த மத தமிழக அரசு கொடுக்கும் அந்த பணம் இந்த சிறுபான்மை பள்ளிகளுக்கு உதவி கொடுக்க, அவங்களோட ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பது அரசு தான். அந்த பள்ளிகளுக்கு நீங்கள் தான் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க. அந்த பணம் யாரோடது? இந்துக்களுடைய பணமும் அதில் இருக்குல்ல, பெரும்பான்மையாக இந்துக்களின் பணம் தானே இருக்குது. அப்போ இந்துக்களிடம் வரியை வசூலித்து நீங்கள் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு கொடுக்கத்தானே செய்கிறீங்க. அந்த பள்ளிகள்கிட்ட வாங்கி அவங்ககிட்டே கொடுக்குறீங்களா? இல்லையே. அப்படி பொதுவாக வரும் பணம், பெரும்பான்மையினர் வசூலிக்கும் பணத்தை நிதியாக நீங்கள் சிறுபான்மை பள்ளிக்கு கொடுக்கும்போது அங்கே மத அடையாளங்கள் இல்லாமல் வர்றாங்களா? வராமல் இருக்காங்களா? எல்லாரும் அதோட தானே வர்றாங்க. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இந்த தடை? எல்லாமே இந்துக்களுக்கு தான் தடையாக சொல்லி கொண்டு வருவீங்களா? பிரச்சனை பண்ணுறது எல்லாம் இந்துக்களா? இங்கே பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்துக்களாக இருக்கிறார்களா? அப்படியான நீங்க இதை ஒரு சித்தரிக்க முயற்சி செய்றீங்க. ஒரு உத்ராட்சம் அணிஞ்சிட்டு வந்தா அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க, ஒரு விபூதி அணிஞ்சிட்டு வந்தா அங்க பிரச்சனை ஆயிடும். இந்துக்கள் தங்கள் அடையாளங்களை மறைக்க வேண்டும். அதற்காகத்தான் வந்து நீங்க சர்டிபிகேட்ல இப்போ வந்து ஜாதியின் முன் மதத்தை வந்து குறிக்காம கொடுக்குறீங்க போல இருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து மதமும் சேர்ந்து வரும். அதில் வந்து ஹிந்து முதலியார், ஹிந்து செட்டியார்னு வரும். இப்போ அந்த ஹிந்துன்ற வார்த்தையவே எடுத்துட்டு செட்டியார் முதலியார் போகிறேன். ஏன்னா நிறைய சிறுபான்மையினர் பொதுவெளியில் வந்து அவங்க மதத்தை மாற்றிக்கொண்டாலும் சர்டிஃபிகேட்டில் சலுகைகளுக்காக தங்கள் ஜாதியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கிறிஸ்தவனான ஜாதியை எடுத்தே ஆக வேண்டும். எனக்கு கேட்டால் திருமாவளவன் பௌத்த மதத்தையோ இஸ்லாமிய மதத்தையோ வந்து அவர் தழுவி இருந்தால் அவர் பட்டியலினத்திலே வரமாட்டார். அவர் வந்து பொது பிரிவில் வரணும். ஆனால் அவர் எப்படி தன்னை பட்டியலின தலைவராக காட்டிக்கொள்கிறார் என்றே தெரியவில்லை. இப்படி ஒரு மோசடி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது.
இருக்கிறது. இங்கே சலுகைகள் பட்டியலினத்தை சேர்ந்த இந்து மக்களுக்காகத்தானே தவிர கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ அல்ல. அதை இவங்க தெளிவுபடுத்தவே மாட்டேன்றாங்க. திருப்பி திருப்பி நாம் அதை சொல்லிட்டே இருக்கோம். அப்ப இந்துக்களில் இருக்கும் பட்டியலின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமலே போகிறது. அது இந்த அரசால் தான் நடக்கிறது. இதை பற்றி யாரும் பொதுவெளியில அதிகமா பேச மாட்டேன்றாங்க. பட்டியலின இந்து மக்களும் இதை பற்றி குரல் எழுப்ப மாட்டேங்கிறாங்க, போராட மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கான தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு சலுகைகள் மறுக்கப்படுகிறது. அப்புறம் எப்படி அவங்க முன்னேற முடியும்? அதனால் தான் இத்தனை வருடங்களாக அவர்கள் முன்னேறாமல் இருக்கிறார்கள். சிறுபான்மையினர் அவர்களுடைய சலுகைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அர்ச்சகர், இந்த அர்ச்சகர் விஷயம் எப்பயுமே நடந்துட்டு இருக்கும். இவங்க அர்ச்சகர், இந்த அரசு எப்போ பார்த்தாலும் சொல்லும் பிராமணர்கள் மட்டும்தான் அர்ச்சகர் ஆகணுமா, பிராமணர்கள் மட்டும்தான் அர்ச்சகர் ஆகணும். அர்ச்சகர் என்ற அது வேலை அல்ல, அது ஒரு தவம், அது ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லலாம். அது ஒரு சேவையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு அர்ச்சகர் ஒரு வருஷத்துலேயே 5 வருஷத்துலேயே அர்ச்சகர் ஆக முடியாது. குடும்பம், அதாவது வழி வழியாக அவங்க அர்ச்சகராக இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ அந்த தொழில் அந்த அர்ச்சகர் என்னும் வேலையை விட்டு வெளியில் சேவையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அர்ச்சகர்களின் பிள்ளைகள் திருப்பி அதுக்கு வரதில்லை, படிக்கிறாங்க. பிராமணர்கள் நிறைய பேர் அர்ச்சகராக இருக்கிறார்கள். மற்ற சாதியினரும் அர்ச்சகராக இருக்கிறார்கள், இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய கோயில்களில் நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து. ஆனால் இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் என்ன ஆயிருக்கு, பெரிய மாரியம்மன் கோயிலில் 4 அர்ச்சகர்கள் மது போதையில் ஆடுனாங்கன்னு சொல்கிறாங்க. அது மது போதையா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க ஆடுனது யாரோ வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அது எந்த இடத்துல, கோயில் உள்ள ஆடின மாதிரி தெரியாது, ஏதோ ஒரு தனியான அவங்க தங்கியிருந்த இடத்துல ஆடின மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அவர்கள் ஆடிய ஆட்டம் மிக அசிங்கமாக இருந்தது. அது தனிப்பட்ட முறையில் கூட அவங்க செய்திருக்கலாம். அதை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது வீடியோ எடுக்காட்டி நமக்கு தெரிய போகிறதில்ல. டான்ஸ் ஆடக்கூடாதுன்னா யாருமே சொல்லலை. ஏன் அர்ச்சகர்கள் ஆடாமல் இருக்கலாம், ஆட வேண்டாம்னா சொல்ல போகிறோம். ஏன்னா அவங்க என்ன முற்றும் துறந்த முனிவர்களா? அவங்களாம் திருமணம் செய்து ஒரு நார்மலான சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாகும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். மது போதை, அப்புறம் மாமிசம் சாப்பிடுபவர்கள், ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள்லாம் நிறைய பேருக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அர்ச்சகராக இருக்கும் அவருடைய குடும்பமே இதில் ஈடுபட்டிருக்கும். காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணும், அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும், தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு சாமி பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். அது நைவேத்தியம் பண்ணுவது அவர் மனைவியாகவோ தாயாகவோ இருந்தாலும் அவங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். அவங்களும் அந்த கடமையெல்லாம் செய்யணும். 6 கால பூஜை பண்ணணும், ஒவ்வொரு பூஜைக்கும் குளிக்கணும். அவங்க இவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மந்திரங்கள், அங்கே செய்யும் உச்சாடனங்கள் எல்லாம் அவங்க முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சரியாக செய்யணும். மந்திர உச்சாடனம் என்பது சும்மா நீங்களும் பேசுகிற மாதிரி இல்லை. அதை சரியாக செய்தால்தான் அதற்கான பலன் உண்டு. கருவறைக்குள் செல்வதற்கு என்று ஒரு தகுதி உண்டு. அதற்கான சில வரைமுறைகள், விதிமுறைகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் பின்பற்றுபவர்கள் தான் அர்ச்சகர்களாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் என்னமோ ஏதோ ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ண மாதிரி 1 வருஷம் படித்தா போதும், 2 வருஷம் படித்தா போதும், இதை சொல்லிக் கொடுத்தா நீங்கள் போய் அது கிடையாது. இது ஆத்மார்த்தமாக ஒரு மனசெல்லாம் சுத்தமாக உடலெல்லாம் சுத்தமாகவும் செய்ய வேண்டிய ஒரு சேவை. இதுக்கு சம்பளம் கொடுத்து நீங்க ஏதோ செய்யறீங்க, இது நல்லதாக கூட படலை. ஏன் உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி அர்ச்சகர்களை கூப்பிட்டு நீங்க வச்சு ஹோமம் வளர்ப்பீங்களா? துர்காமா கூப்பிட்டு வீட்டில் ஹோமம் பண்றாங்களே, அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அர்ச்சகர்கள், எப்படிப்பட்டவங்க? அவளை கூப்பிட்டு நீங்க செய்றீங்க. எல்லாமே தெரிந்தவர்கள், மந்திரங்கள் தெரிந்தவர்கள், அந்த அனுஷ்டானங்கள் தெரிந்தவர்கள், எல்லாமே தெரிஞ்சவங்களை வச்சு தானே பண்றீங்க. இந்த அர்ச்சகர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் அர்ச்சகர்களை கூப்பிட்டு செய்வீங்களா? செய்ய மாட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? கடவுளின் கருவறைக்குள் செல்பவர்கள் முறையாக பயிற்சி பெற்றவர்களாகவும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் தான் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஆட்களை கூட்டு நீங்கள் அர்ச்சகராக்கணும், அப்புறம் இப்படித்தான் நடக்கும். மது போதையில் ஆடுவாங்க, வெளியில் ஆடுவாங்க, எல்லாத்தையும் ஆக்கலாம். டாஸ்மாக் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கு, அர்ச்சகர்களையும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்கிறது. இன்று டாஸ்மாக் என்பது தெருவிலிருந்து கருவறை வரைக்கும் சென்றிருப்பது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோமோ தமிழகத்தில், அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம்.